ஜும்மாவுடைய சிறப்பு, அரஃபாவுடைய சிறப்பு இரண்டும் ஒன்று சேர்க்கப்பட்ட நாளிலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் இந்த ரெண்டையும் குர்ஆனில் சேர்த்து சொல்லுகின்றான். வஷாஹிதின் வமஷ்ஹூத். சஹாபாக்கள் நபியிடத்தில் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், ஷாஹித் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றானே, சாட்சி சொல்லக்கூடியது என்றால் என்ன என்று கேட்கின்ற பொழுது நபி அவர்கள் யௌமுல் ஜும்ஆ, ஜும்மாவுடைய நாள் என்று சொன்னார்கள். வமஷ்ஹூத், மலக்குமார்களால் எல்லா முஸ்லிம்களால் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சாட்சி சொல்லப்படுகின்ற நாள் யௌமு அரஃபா. அரஃபாவுடைய நாளில் அல்லாஹ் எல்லாருடைய பாவத்தையும் மன்னிக்கின்றான். மலக்குமார்களை கொண்டு பெருமை பாராட்டுகின்ற நாள் தான் அரஃபாவுடைய நாளாக இருக்கிறது. இந்த ரெண்டும் ஒன்று சேர்க்கப்பட்ட நாளிலே நாம் எல்லாம் இங்கே இருப்பது மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கிறது. அல்லாஹு தாலா ஹாஜிகள் இன்றைய நாள் பெருநாளை அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். யௌமுன் நஹர் என்று சொல்கின்ற அவர்களுக்கு பெருநாளுடைய 10வது தினமாக ஆகிவிட்டது. நமக்கு இன்றைய தினம் 9வதாக இருக்கிறது. எனவே நாம் எல்லா நேரத்திலும் அஅலமுல் ஐயாமி இந்தல்லாஹ் யௌமுன் நஹர், நாளையுடைய தினம் நாட்களிலே மிக சிறந்தது என்று பெருமானார் சொன்னார்கள். பிறை 10 பெருநாளுடைய ஈதுல் அல்ஹாவுடைய தினம்தான் அல்லாஹ் படைக்கப்பட்ட நாளிலே சிறந்த நாள் என்று சொல்லிவிட்டு நபி அதற்கு அடுத்து சொன்னார்கள், இதற்கு பிறகு ஒரு சிறந்த நாள் இருக்கிறது என்று சொன்னால் சும்ம யௌமுல் கர் என்று சொன்னார்கள். அப்ப ஃபர்ஸ்ட் யௌமுன் நஹர், இரண்டாவது யௌமுல் கர். சஹாபாக்கள் கேட்டார்கள், யார சொல்ல யௌமுல் கர் என்று சொன்னால் என்ன என்று சொல்லுகின்ற பொழுது நபி அவர்கள் பிறை 10 தொடர்ந்து 3 நாள் வருகின்ற 11, 12, 13 ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லுகின்ற அந்த கல் எரிகின்ற நாள், குர்பானி அறுக்கப்படுகின்ற நாள், இதுதான் ஐயாமு அக்லின் வஷுர்பின் என்றார்கள் பெருமானார். சாப்பிடுகின்ற நாள், குடிக்கின்ற நாள். முன் சென்ற காலத்தில் பெருநாள் என்று எதையோ செய்து கொண்டிருந்தார்கள். பெருமானார் சொன்னார்கள், நமக்கு அல்லாஹ் 5 நாட்களை பெருநாளாக தந்திருக்கிறான். பார்த்தீங்களா, 5 நாள். இன்னைக்கு நம்ம யாருக்கிட்டையாவது போய் கேட்டா 2 பெருநாள் தானங்க, இது நாங்க 5 நாள் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்பார்கள். ஹதீஸில் வருகின்றதை நான் சொல்லுகின்றேன். யௌமுல் ஃபித்ர் வ யௌமுன் நஹர் வ ஐயாமுத் தஷ்ரீக் ஃபஇன்னஹா ஈதுனா ஈதுல் இஸ்லாம் என்றார்கள் பெருமானார். இதெல்லாம் முஸ்லிம்களுடைய பெருநாள். மொத்தம் 5 நாள் என்றார்கள். அதிலே ரமலானுடைய பிறை அந்த நாள் பெருநாளுடைய ஒரு நாள் இன்றிலிருந்து தொடங்கி, அதாவது நாளையிலிருந்து தொடங்கி 4 நாட்கள் நமக்கு பெருநாள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், இன்னைக்கு அரஃபாவுடைய நாள், சிறந்த நாள், நோன்பு வைத்திருக்கிறோம். ஆனால் நாம் பார்க்கின்றோம், ஒரு நாள் நாம் இந்த வெயிலிலே நோன்பு வைப்பதை சிரமமாக கஷ்டமாக கருதுகின்றோம். ஆனால் சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், கான அபு தல்ஹான்னு ஒரு சஹாபி இருந்தாங்க. லா யஸூமு அலா அஹதின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் அஜ்லில் கஸவ். நபி பூமியில் வாழுகின்ற பொழுது போர்க்களத்திற்கு போக வேண்டும், நபியோடு இருக்க வேண்டும் என்பதற்காக நபி வாழ்ந்த காலத்தில் அவர்கள் நோன்பே வைக்க மாட்டார்கள். கடமையான நோன்பை தவிர மீது எந்த நபிலான நோன்பு வைக்க மாட்டார்கள். பரம்மா குபிதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமியை விட்டு நபி போய்விட்ட பிறகு, எப்பொழுது நபி மரணித்து விட்டார்களோ, லம் அரஹு முஃப்திரன், நாங்கள் அவர்கள் சாப்பிட்டு ஒரு நாள் கூட பார்த்தது கிடையாது. வருடத்தில் 2 நாள் தான், இல்லா யௌமுல் ஃபித்ர் வ யௌமுல் அல்ஹா, ஈதுல் அல்ஹாவுடைய நாள், ஈதுல் ஃபித்ருடைய நாள், 2 பெருநாளுடைய நாட்களில் தான் அவர்கள் சாப்பிட்டு நாங்கள் பார்த்திருக்கிறோம். மீதி நாட்கள் எல்லாம் நோன்பு வைத்து தான் பெரும்பாலான நாட்கள் இருந்தார்கள் என்று அபூ தல்ஹாத் அன்சாரியை பற்றி வருகிறது என்று சொன்னால் நாம் பார்க்க வேண்டும். எனவே யௌமுல் அரஃபாவுடைய நாளில் நோன்பு வைக்கிறோம், இதே பெரிய பாக்கியம் தான், மாற்று கருத்து கிடையாது. இந்த நாளில் நபி அவர்கள் கேட்ட துவா மாதிரி சஹாபாக்கள் சொல்கிறார்கள், வேற எந்த நாளிலும் நபி அவர்கள் துவா கேட்டு நாங்கள் பார்த்தது கிடையாது. ஹத்தா யுரா பயாவ இபுத்தை, நபி எந்த அளவுக்கு தங்கள் கைகளை வானத்தில் உயர்த்தி துவா கேட்டார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய அந்த கம்கட்டு பகுதிகள் எல்லாம், அந்த வெண்மை எல்லாம் எங்களுக்கு தெரிந்தது என்றார்கள். அந்த அளவுக்கு நபி உருக்கமாக இன்றைய அரஃபாவுடைய நாளில் துவா கேட்டார்கள் என்று சொன்னால் காரணம் என்ன தெரியுமா? ஷைத்தான் படைக்கப்பட்ட நாளிலிருந்து அவன் கேவலப்பட்டு எந்த நாளிலும் கிடையாது. அரஃபாவுடைய நாளில் ஷைத்தான் மிக சாதாரணமானவனாக, அற்பமானவனாக, கேவலமானவனாக ஆகிவிடுகிறான். நான் அவனை அவ்வாறு பார்க்கிறேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பார்த்தீங்களா, ஷைத்தான் ஒரு நாளை மதிக்கின்றான் என்று சொன்னான், அவன் கேவலமாக்கப்பட்டவனாக உலகில் பார்க்கிறான் என்று சொன்னால், அது அரஃபாவுடைய நாள் என்று சொன்னால் அந்த நாளில் நாம் எல்லாம் இங்கே இருக்கிறோம் என்பது மிக முக்கியமான செய்தி. அதனால்தான் நமக்கு இந்த வளமை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு அரஃபாவுடைய நாள், இன்றைய சுபூலிருந்து தொடங்கி ஐயாமு தஷ்ரீக்குடைய அசர் வரை தக்பீர் சொல்ல வேண்டும். பார்த்தீங்களா, எங்கு பார்த்தாலும் தக்பீருடைய சப்தங்கள். ரோட்டில் நடமாடுகின்ற பொழுது, கால்நடைகளை பார்க்கின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை பார்க்கின்ற பொழுது தக்பீர் சொல்ல வேண்டும் என்ற முறை நபி நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். நாம் யாருடைய பாதையை பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது.
ஹதீஸில் வருகிறது, ஜாபிர் ரலியல்லாஹு ரிவாய் செய்கின்றார்கள், கானன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுகப்பிரு மின் யௌமி அரஃபா. பெருமானார் அரஃபாவுடைய சுபூஹிலிருந்து தொடங்கி சலாத்தல் கதாத் காலை ஃபஜ்ர்ல இருந்து தொடங்கி வயக்தவுஹா சலாத்தல் அஸ்ரி மின் ஆகிரி ஐயாமி தஷ்ரீக், குர்பானி கொடுக்கக்கூடிய கடைசி நாளுடைய அசர், அதாவது பெருநாள் முடிந்து 3வது நாளுடைய கடைசி நாள் அசர் வரை நபி தக்பீர் சொல்லி கொண்டே இருப்பார்கள் ஒவ்வொரு தொழுகையிலையும். பார்த்தீங்களா, இன்னைக்கு இந்த நடைமுறை இருக்கிறதா? சில பள்ளிகளில் இந்த நடைமுறை இருக்கிறது. அதையும் கேள்வி கேட்கக்கூடியவர் இருக்கிறாங்க. ஏன் இதை சொல்றீங்க? ஹதீஸை திறந்து போய் பாருங்கள். அரஃபாவுடைய நாள் ஃபஜ்ரிலிருந்து தொடங்கி ஐயாமு தஷ்ரீக்குடைய 3வது நாள் அசர் வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சப்தமிட்டு தக்பீர் சொன்னார்கள் என்று வருகிறது ஹதீஸ்களிலே. சஹாபாக்களும் இதை அமல்படுத்தினார்கள் என்று சொன்னால் நாம் எல்லாம் இந்த தக்பீருடைய முறைகளை செய்ய வேண்டும். இதை நாம் சப்தமாக சொல்ல வேண்டும். யார் தெரியுமாங்க சப்தமாக தக்பீர் சொல்லக்கூடாது? பெண்கள் மட்டும்தான் சப்தமாக தக்பீர் சொல்லக்கூடாது. பார்த்தீங்களா எவ்வளவு புனிதமானது. இன்னைக்கு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களுடைய வீடியோக்கள், அவருடைய சப்தங்கள் தான் அதிகம் கேட்டு கொண்டிருக்கிறது. பெருமானார் சொன்னார்கள், இந்த உலகத்திலே ஒரு மூமின் சொல்லுகின்ற சப்தத்தில் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமானது இந்த தல்பியா தக்பீருடைய சப்தம். ஹாஜிகள் அங்கே லப்பைக் லப்பைக் என்று சொல்வார்கள், இன்னல் ஹம்த வன் நிஅமத் என்று சொல்வார்கள். நாம் எல்லாம் இங்கே அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லுவோம். இந்த சப்தம் தான் மலக்குமார்களுடைய, அவர்களிடத்தில் அல்லாஹ் பெருமை பாராட்டுகின்ற சப்தம். பெண்களை நீங்கள் உங்கள் சப்தத்தை தாழ்த்திக் கொள்ளுங்கள், உங்கள் காதுக்கு கேட்கின்ற அளவுக்கு நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்று சொன்னால் அந்த சப்தத்தை கூட பெண்கள் சப்தமாக சொல்லக்கூடாது என்று சொன்னால் உலகத்தினுடைய எவ்வளவு காரியத்திற்காக இன்று பெண்கள் ரோட்டிலே சப்தம் போட்டு கூச்சலிடுகின்ற காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பார்க்கின்றோம் நாம் இன்று எதற்காக ஒன்று சேருவது, எதற்காக பெருமை பாராட்டுவது என்று தெரியாத காலமாக இருக்கிறது. ஒரு வெற்றி விழா, ஒரு விளையாட்டிலே ஜெயிச்சிட்டாங்க, அதனுடைய கோப்பையை ஊரெல்லாம் சுற்றி காட்ட வேண்டும், பார்க்க வேண்டும் என்ற கூட்டத்திலே ஏறத்தாழ 15 பேர் 20 பேர் வெற்றி கிளப்பிலே மரணித்து போய்விட்டார்கள். மிதித்து வாலிபர்கள், பெண்கள், சிறுவர்கள் என்று சொல்லி இந்த உலகம் எவ்வளவு அற்பமான உலகமாக இருக்கிறது. ஒரு மரணம் எப்படி ஏற்பட வேண்டும் என்ற ஒரு ஆசை கூட இல்லாத நிலைமையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய ஒரு சஹாபியினுடைய மரணத்தை பார்த்து தன்னுடைய தோழர்களிடத்தெல்லாம் பெருமை பாராட்டி சொன்னார்கள், மரணித்தால் இவரை போல மரணியுங்கள் என்று சஹாபாக்களுடைய மரணத்தை ஒப்பீடு காட்டினார்கள். என்று சொன்னால் இன்றைய மரணங்களும் கேள்விக்குறியாகிவிட்டது. அதனால நம்ம இன்னைக்கு என்னங்க செய்யணும்? அரஃபாவுடைய நாள், அல்லாஹ்விடத்தில் நம்முடைய தேவைகளை கேட்க வேண்டும். சஹாபாக்கள் சொல்றாங்க, குன்னா நத்தகிரு ஹாஜாத்தினா லியௌமி அரஃபா, எங்கள் வாழ்க்கையில் எங்களுடைய பல கனவுகள் இருக்கிறது, கற்பனைகள் இருக்கிறது, நிறைவேறாத கனவுகள். அந்த கனவுகளை எல்லாம், தேவைகளை எல்லாம் கேட்பதற்காக அரஃபாவுடைய நாளை நாங்கள் எதிர்பார்ப்போம். பார்த்தீங்களா, இன்னைக்கு எத்தனையோ பேர் இருப்பாங்க நம்மள ஹஜ்ஜுக்கு போறதுக்கு ஆசைப்படலாம், போக வாய்ப்பு இல்லை. எவ்வளவு வாய்ப்புகள், குர்பானி கொடுக்க ஆசை இருக்கிறது, காசு இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆசைப்படுங்கள் மூமின்களே, காசு இல்ல ஏழை என்று பிறந்து விட்டோம் வருத்தப்படாதீர்கள், ஆசைப்படுங்கள். நான் காசு கொடுத்தால் அல்லாஹ் நான் ஹஜ்ஜுக்கு போகுவேன், அல்லாஹ் எனக்கு குர்பானியினுடைய ஆடு வாங்க காசு கொடுத்தால் நான் குர்பானி கொடுப்பேன், ஆசைப்படுங்கள். ஏன் தெரியுமா? நாளை சில மனிதர்கள் வந்து மஹ்ஷர் மைதானத்தில் நிற்பார்கள், அல்லாஹ் அவர்களை பார்த்து சொல்வான், உதுகுலுல் ஜன்னத பிதவாபி ஹஜ்ஜிக்கும், உங்கள் ஹஜ்ஜினுடைய நன்மையை கொண்டு நீங்கள் சொர்க்கத்தில் போங்கள். அல்லாஹ் சொல்கின்றான். ஏழை எளிய மக்கள்கள், ஒரு வேளைக்கு சாப்பாட்டிற்கு வழி இல்லை, அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், உங்கள் ஹஜ்ஜினுடைய நன்மையை கொண்டு சொர்க்கத்திற்கு போக. அவர்கள் எல்லாம் கேட்பார்கள், யா அல்லாஹ், நாங்கள் வாழ்நாளில் மக்காவை பார்த்தது கிடையாது, மதீனாவை பார்த்தது கிடையாது, தவாப் செய்தது கிடையாது, அரஃபாவுடைய மைதானத்தில் அமர்ந்தது கிடையாது, ஜம்சம் தண்ணீரை குடித்தது கிடையாது, ஹஜர் அஸ்வதை தொட்டது கிடையாது, எங்களை போய் ஹஜ்ஜுடைய நன்மையோடு சொர்க்கத்தில் போய் என்று சொல்கிறாய. வாழ்நாளில் நாங்கள் குர்பானி கொடுத்தது கிடையாது, எங்கள் மஹல்லாவிலே எங்களுடைய வீட்டுக்கு அருகாமையிலே சொந்தக்காரர்களை யாராவது ஆடு கொடுத்தால் அந்த கறிகள் கிடைக்கும், அதை பார்த்து நாங்கள் ஆனந்தப்பட்டுக் கொள்வோம். அவ்வளவுதானே, எங்களுக்கு போய் குர்பானியுடைய நன்மைக்கும் எங்கே சம்பந்தம்? ஆசைப்பட்டீர்களா இல்லையா? அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி, ஆசைப்பட்டீர்களா இல்லையா? உனக்கு நான் வசதி வாய்ப்பை கொடுக்கவில்லை என்பது உண்மை. உன் மனசுல எல்லாரும் எஹ்ராம் துணியை உடுத்திட்டு ஹஜ்ஜுக்கு போகும்போது உனக்கும் அந்த ஆசை இருந்ததா இல்லையா? எல்லாரும் குர்பானியுடைய நாட்களிலே ஆடுகளை மாடுகளை தேடி குர்பானி கொடுக்கின்ற பொழுது, அல்லாஹ் எனக்கு காசு கொடுத்திருந்தால் நானும் கொடுத்திருப்பேன் என்று ஆசைப்பட்டாயா இல்லையா? நீயத்திற்கு கூலி இன்னமல்லாமாலு பின்னியார். அல்லாஹ் கூலியை எதற்கு கொடுக்கின்றான்? நீயத்துகளுக்கு கொடுக்கின்றார் என்று சொன்னால் இந்த உலகம் எவ்வளவு அற்பமான உலகம். செய்கின்றோம், கூலி தரமாட்டுகின்றார்கள், எண்ணுகின்றேன், அல்லாஹ் கூலிகளை தருகிறான் என்று சொன்னால் உயர்ந்ததை ஆசைப்படுகிறார். அதனால்தான் பெருமானார் ரலியல்லாஹு அஸ்மா ரலியல்லாஹு கூப்பிட்டு நபி சொன்னாங்க,
குர்பானி கொடுக்கணும்னு முடிவெடுத்துட்டா இன்னைக்கு நான் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. நோஞ்சாம் மாஞ்சானாக இருக்கிறதுலே கடைசி கட்டத்தில் ஏதாவது சாவதற்கு தகுதியான ஆடை பிடிச்சி அறுத்து விட்டுரும். நபி அஸ்மா ரலியல்லாஹு கூப்பிட்டு சொன்னாங்க, குர்பானி கொடுக்கணும்னு முடிவெடுத்துட்டா நல்லதை கொடுத்து யாஸ்மா அன்ஃபிகி வலா தூசி ஃபயூசி அல்லாஹு அலைக். நீ கணக்கு போட்டு அல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்தில் இது 1000 ரூபாய் கூட இருக்கிறத கொஞ்சம் கம்மியா பார்க்கலாமே, 500 ரூபாய் கம்மியா பார்க்கலாமே நினைச்சா நீ கணக்கு பார்த்தா அல்லாஹ்வும் கணக்கு பார்த்து விடுவான். நபி சொன்ன வார்த்தை அன்ஃபிகி, கணக்கு பார்க்காத. நம்ம துனியாவுக்காக கணக்கு பார்க்கறது கிடையாது. ட்ரெஸ் எடுக்கணுமா விசாலமா எடுக்கின்றோம், எங்கேயாவது வெளியூருக்கு போனோமா டூரிஸ்ட் பிளேஸுக்கு விசாலமாக போகின்றோம். குர்பானியுடைய விஷயத்தில் 1000-500க்கு பார்த்து விட்டு ரொம்ப மட்டமானதை வாங்கி விடுகிறோம். அஸ்மா நபி ரலியல்லாஹு பார்த்து நபி சொன்ன ஒரு வார்த்தை அன்ஃபிகி வலா தூசி ஃபயூசி அல்லாஹு அலைக. கணக்கு பார்க்காதே அஸ்மா, நல்ல உயர்ந்ததை வாங்கு, சிறந்ததை வாங்கு. ஏன் இது அல்லாஹ்வுக்காக கொடுக்கப்படுவதற்கின்ற தகுதியான ஒன்றாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? வயதான ஆடை பார்த்து மாடை பார்த்து நீங்கள் வெட்டி விடாதீர்கள், வாலிபனாக இருக்கக்கூடிய நல்ல கொழுத்து இருக்கக்கூடிய அந்த ஆட்டை வெட்டுங்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹ் மிக தகுதியானவன். அல்லாஹு அஹக்கு பில் ஃபதாவில் கரீம். அல்லாஹுக்கு தான் ரொம்ப தகுதி இருக்கிறது உலகில் நல்லதை கொடுக்கப்படுவதற்கு. அல்லாஹுக்கு தகுதியானவன் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் சாதாரண மட்டமானதை வாங்கி குர்பானை கொடுத்து விடாதீர்கள் என்ற ஒரு செய்தியை நாம் இங்கே சொல்ல வேண்டியது இருக்கு. எனவே ஆடைகள் கூட புது ட்ரெஸ் தான் போடுன்ற கட்டாயம் கிடையாது. ஹதீஸிலே பெருமானாரை பற்றி வருகிறது, கானன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுப்பத்தன். நபி ஒரு ஜுப்பா வச்சிருந்தாங்க. எல்பசூனஹா, அந்த ஜுப்பாவை என்னைக்கும் போட மாட்டாங்க. அந்த ஜுப்பாவை எடுத்து என்னைக்கு தெரியுமா போடுவாங்க நபி அவர்கள்? 2-3 நாட்கள், அதாவது ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமை என்று போடுவார்கள், 2 பெருநாளுக்கு போடுவார்கள். ஹதீஸ் வருகிறது, கானன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுப்பத்தன் யல்பஸூனஹா லில் ஈதைன். 2 பெருநாளுக்கு அந்த ஜுப்பாவை போடுவாங்க. வயௌமில் ஜும்ஆ, ஒவ்வொரு வாரமும் ஜும்மாவுடைய நாளில் அந்த ஜுப்பாவை போடுவார்கள். பெருநாளுக்கு என்றே ஒரு துணியை நபி அவர்கள் ஒதுக்கி வைத்திருந்தார்கள். அது தன்னுடைய ஆடைகளில் நல்ல ஆடையாக இருந்தது. அதை எடுத்து மாட்டிக்கொள்வார்கள். கடனை எல்லாம் வாங்கி குர்பானி கொடுக்கணும் அவசியம் இல்லை. கடனை வாங்கி நாம் புது துணி போடணுன்ற அவசியம் இல்லை. இன்னைக்கு சிலர் கடமையாக்கி கொண்டார்கள், ஏதோ புது துணி போட்டு தான் ஆக வேண்டும் பெருநாள் என்று சொன்னார். ஆனால் வருத்தத்துக்குரிய செய்தி, நம் வீட்டில் கல்யாணம் நடக்கும்போது புது துணி போடுகிறோம், நம்முடைய விசேஷங்களுக்கு புது துணி போடுகிறோம். அல்லாஹ்வுடைய விருந்தாக இருக்கக்கூடிய பெருநாளுக்கு புது துணி போகவில்லை என்றால் கேள்வியும் இருக்கிறது. ஆனால் அது கட்டாயம் இல்லை என்ற ஒரு செய்தியை நாம் எல்லாம் பார்க்க வேண்டும். எனவே அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி நினைவு கூறுவது தான் ஈதுல் அதாஹாங்க. அந்த குடும்பத்தை நினைவு கூற வேண்டும், அதுக்கு தாங்க. அதை தவிர வேற எதுவும் கிடையாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஒரு தடவை சந்தித்தார். யா ஜிப்ரீல், எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. லிமை தகதல்லாஹு இப்ராஹிம கலீலா. எவ்வளவு நபிமார்கள் உலகில் வந்தார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் அல்லாஹ் கலீலாக தன்னுடைய உற்ற நண்பனாக ஆக்கி கொண்டானே. எவ்வளவு நபிமார்கள் உலகத்தில் வந்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வாழவில்லையா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 ஆண்டு காலம் இந்த தீனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்தார்கள். 83 பேரை உருவாக்கினார்கள். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு நபிமார்கள் சிரமப்பட்டார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பட்ட சிரமங்கள் என்ன? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பாதியாக வெட்டப்பட்டார்கள். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் தலை உருவப்பட்டு சாராயம் ஊற்றி கொடுக்கப்பட்டது. எல்லாம் உலகத்திலே அர்ப்பணம் செய்தார்கள். இப்ராஹிமை மட்டும் அல்லாஹ் கலீலாக உற்ற நண்பனாக ஏன் ஆக்கி கொண்டான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து பெருமானார் கேட்கின்ற பொழுது அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, நம்முடைய வார்த்தையை பதிவு செய்து கொள்ளுங்கள். குர்பானிக்கும் அது தேவைப்படுகிறது, பெருநாளுக்கும் அது தேவைப்படுகிறது. இன்று அந்த அமல் விடுபட்டு விட்டது என்பதை நான் நினைவு கூறுகிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பற்றி பேசக்கூடியவர்கள், அவர்கள் ஆடு அறுத்தார்கள், நாம் ஆடு அடிக்கிறோம். ஆனால் அவர்கள் செய்த தியாகம் என்ன தெரியுமா? எல்லா நாளும் அவர்கள் செய்த ஒரு காரியம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை தன்னுடைய உற்ற நண்பனாக ஆக்கி கொண்டான். ஏழை எளிய மக்களுக்கு உணவு கொடுப்பார்கள். பார்த்தீங்களா? தன்னை விடவும் பிறருக்கு முன்னுரிமை கொடுப்பார்கள். யாராவது ஒருத்தர் சாப்பிடாத பசி உள்ளவரை பார்த்து விட்டால் தேடி தேடி போய், வாழ்நாளில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனியாக சாப்பிட்ட வரலாறு கிடையாது. அல்லாஹ் விருந்தோம்பலுக்கு இன்னைக்கு நாம் எல்லாம் விருந்து கொடுக்கிறோம் என்று சொன்னால் அந்த சுன்னத்தை உருவாக்கியவர்கள், நாம் கத்னா செய்கிறோம் என்றால் சுன்னத்தை உருவாக்கியவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் தனியாக சாப்பிட்டது கிடையாது. பல கிலோமீட்டர்கள் பயணம் செய்து யாரையாவது ஒருத்தரை பிடித்து விட்டு தன்னோடு அமர வைத்து அவரோடு தான் சேர்ந்து சாப்பிடுவார்கள். பிறருக்கு உணவு கொடுத்து அழகு பார்த்தார்களே, அல்லாஹ் அவர்களை நண்பனாக ஆக்கி கொண்டான் என்றார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். எனவே குர்பானியை பதுக்கி வைத்து விட்டு நாம் மட்டும் சாப்பிடுவதற்கு கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சுன்னத்து வருகின்ற அனைவருக்கும் ஏழை எளிய, அதுக்குன்னு இன்னைக்கு பார்க்கின்றோம், தகுதி இல்லாதவருக்கு குர்பானியை கொடுத்து விடுகிறார். யாருக்குங்க? ரோட்ல ஒருத்தர் போயிட்டே இருக்கிறார், அவர் கையில ஒரு கறி பொட்டத்தை கொடுத்தாச்சு. யாருங்க அவர்? முஸ்லிமா?
அவர் ஏழையா, தகுதியானவரா, இதையெல்லாம் பார்ப்பது கிடையாது. தகுதியானவர்கள் அனாதைகள் இருக்கின்றார்கள், விதவைகள் இருக்கின்றார்கள், தகுதியானவர்கள் இருக்கின்றார்கள், உங்கள் சொந்த பந்தங்களில் தேவையுள்ளவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு போக மற்றவருக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப குர்பானி கொடுத்தாலும் தன் சொந்தத்திலே முதலில் கதீஜா நாயகியினுடைய தோழிகள் சொந்த பந்தங்களுக்கு தேடி தேடி தன் மனைவி மக்களுடைய சொந்த பந்தங்களை தேடி குடிப்பார்கள் என்று ஹதீஸிலே ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகின்ற செய்தி நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே நேரம் கடந்து விட்டது. நாம் எல்லாம் செய்ய வேண்டிய காரியங்கள், நாளையினுடைய தினம் அல்லாஹு தாலா நமக்கு மௌத் எத்தனை நாள் என்று தெரியவில்லை. நான் கூட சொன்னேன், சமீபத்தில் எத்தனையோ பேர் மரணித்து போய்விட்டார்கள். எதற்காக மரணித்தார்கள், என்ன நோக்கத்திலே வாழ்ந்து மரணித்தார்கள் என்று தெரியவில்லை. மரணம் இருக்கிறது, எப்பொழுதும் வரலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தனா முஜாஹித் ரலியல்லாஹு சொல்லுகின்றார்கள், ஒரு சஹாபி தன்னுடைய மகனை கூப்பிட்டு, பார்த்தீங்களா, இந்த அக்கறை இன்று கிடையாது. அமலிலே தோர்வு ஏற்பட்டு விட்டது. அரஃபாவுடைய நாளில் கூட பள்ளிவாசலுக்கு வர வாய்ப்புகள் இல்லாதவர் இருக்கின்றார்கள். பள்ளிவாசலுக்கு ஒரு சஹாபியுடைய மகன் வருகின்றார்கள். ஒரு ரக்காத் தக்பீரே தஹரீமா தப்பி போய்விட்டது. அப்புறம் பார்த்து அந்த சஹாபி கேட்டாங்க, அல் சல்லைத்தமான அதரக்க தக்பீரத்தில் ஊலா, தக்பீரே தஹரீமாவோடு என்னோட தொழுதியான்னு கேட்டாங்க. இல்லைன்ட்டான். தக்பீரே தஹரீமா, இமாம் தக்பீர் கட்டும் போது சேர்ந்து தக்பீர் கட்டல. வாழ்நாளில் முதல் தடவை தப்பீர் போய்விட்டது மகனுக்கு. இப்ப பிள்ளையை பார்த்து வாப்பா சொல்லுகின்றார்கள், மா ஃபாத்தக மின்ஹா கைரு மின் மிஅத்தி நாகத்தின், நீ 100 குர்பானிகள் கொடுக்கலாம் அல்லாஹ்வுடைய பாதையில், எல்லாம் ஒரு பக்கம், தக்பீரே தஹரீமாவுடைய நன்மையை விட்டு விட்டாயே, இது உனக்கு கிடைக்காது என்று சொல்லிவிட்டார்கள். 100 குர்பானி ஒரு பக்கம், 100 ஒட்டகங்கள், ஆடு கிடையாது, 100 ஒட்டகத்தை கொடுக்கின்ற நன்மையை விட இமாம் தக்பீரே தஹரீமாவோடு சேருகின்ற பொழுது தக்பீர் கட்டுகின்றாயே, அந்த நன்மை சிறந்தது, நீ தப்பித்து விட்டாய் என்றார்களே என்று சொன்னால், நாம் இமாமுடைய அந்த ஜமாத்திலே இமாமோடு சேருகின்ற விஷயத்திலே எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கிறோம் என்று பார்க்க வேண்டும். அதனால பெருமானார் கூட இழப்புகளுக்கு தாங்க நன்மை. ஹஜ்ஜுக்கு போறாங்களே, முடி வெற்றதற்கும் நன்மை இருக்குது. ஆனால் சிறைக்கின்றார்களே, மொட்டை அடிக்கின்றார்களே, நபி கையை தூக்கி துவா செஞ்சாங்க 3 தடவை. அல்லாஹும் மக்ஃபிர் லில் முஹல்லிகீன், யாரெல்லாம் ஹஜ்ஜிலே மொட்டை அடிக்கின்றார்களோ அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிச்சு. திரும்பவும் துவா கேட்டார்கள், அல்லாஹும் மக்ஃபிர் லில் முஹல்லிகீன். சஹாபாக்கள் கடைசியில் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், முடி வெட்டுகின்றவருக்கு ஏதாவது துவா செய்யுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது வலில் முஃபஸ்ஸரீன் என்று கடைசியில் சொன்னார்கள், முடி வெட்டியவர்களுக்கும் அல்லாஹ் நீ மன்னிச்சிரு. எதற்காக நான் சொல்கிறேன் என்றால், அது ஹஜ்ஜில் மட்டும்தான். மார்க்கத்தில் மொட்டை அடிப்பது என்பது ஹஜ்ஜில் மட்டும்தான். மீதி நாட்களில் முடி வளர்க்க வேண்டும். நபி முடி வளர்த்துதான் காட்டினார்கள். நபியினுடைய முடி கிர்தா, அவருடைய தோல் புஜம் வரை வரும் என்று சஹாபாக்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால், நபி வாழ்நாளில் மொட்டை அடித்தது ஹஜ்ஜில் மட்டும்தான் என்ற ஒரு சுன்னத்தையும் நான் இங்கே நினைவு கூறுகின்றேன். எனவே நாம் நாளையினுடைய தினம் யௌமுன் நஹர் என்று சொல்லுகின்ற பெருநாளுடைய தினமாக இருக்கிறது. அந்த நாளில் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம்முடைய தக்பீருடைய அந்த சப்தத்தோடு ஏழை எளிய மக்களுக்கு காலையிலே ஃபஜ்ரில் தொழுதுவிட்ட பிறகு எதையும் சாப்பிடாமல் ஈதுல் அல்ஹாவுக்கு செல்ல வேண்டும். ஈதுல் ஃபித்ரிலே அது நோன்பு மாதம் கிடையாது என்பதை காட்டுவதற்காக எதையாவது சாப்பிட்டு விட்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் அரஃபாவுடைய மகரிப் நமக்கு இன்று கிடைத்திருக்கிறது. இன்றைய நாள் நாம் என்ன துவா கேட்டாலும் அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்கின்றான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட துவாக்கள் செய்ய வேண்டிய நாட்களாக இருக்கிறது. தில்ஹிஜ்ஜாவுடைய மாதம் பல வரலாற்று நினைவுகள். உஸ்மானே கனி நபியினுடைய மருமகன் பிள்ளை பிறை 18 தில்ஹிஜ்ஜா மாதத்தில் தான் ஷஹீதாக குர்ஆன் ஓதிய நிலைமையில் அவர்கள் வெட்டப்பட்டார்கள் என்ற வரலாறும் இந்த மாதம் தான் நடந்தது என்பதையெல்லாம் நான் நினைவு கூற வேண்டும். எனவே குர்பானி சம்பந்தமான விஷயங்கள்ல இன்னைக்கு ஈது மைதானத்துக்கு போய் தொழுதால்தான் பெருநாள் கூடும் என்ற செய்தியை சிலர் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நபி அவர்கள் ஏன் ஈதுகாவுக்கு கூப்பிட்டு போனாங்க, பெண்களை கூப்பிட்டு போனாங்க, எல்லாத்தையும் கூப்பிட்டு போனாங்க, என்ன காரணம் தெரியுமா? சஹாபி, அந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய சஹாபி சொல்லுகின்றார்கள், பரக்கத்தி தஅவத்தின் நபி, நபியினுடைய துஆவுடைய பரக்கத். பெருநாள் நாள்ல நபி துஆ கேட்பாங்களே, அந்த துஆவில் எல்லாரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நபி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் கூப்பிட்டு போனாங்க. நபியுடைய துஆவுக்கு நிகர் உலகில் யாருடைய துஆங்க இருக்கிறது? அதற்காக பெண்கள் எல்லாம் போனார்கள் ஈதுகாவுக்கு. வெறும் அங்க போய் தொழுக வேண்டும் என்ற நோக்கத்திற்காக மட்டும் போகவில்லை. வாய்ப்பு இருந்தால் ஈதுகாவில் போய் தொழுது கொள்ளலாம், தவறு கிடையாது. ஆனால் பள்ளிவாசல் எல்லாம் பூட்டிட்டு ஈதுகால போய் தான் தொழுக வேண்டும் என்ற ஒரு தவறான வதந்திகள் இன்று பரப்பப்படுகிறது. அதுவெல்லாம் சுன்னத் ஈதுகாவில் ஒரு காலம் இருந்துச்சு. அது இஸ்லாமிய ஆட்சிகள், இஸ்லாமிய நாடுகள், யூதர்கள், நசாராக்கள் வாழ்ந்த பூமி. அவர்களுக்கு மத்தியில் பயத்தை போடுவதற்காக ரோட்ல நபி நடந்து எல்லாரையும் நடந்துட்டு தக்பீர் சொல்லிட்டு போனாங்க ஈதுகாவுக்கு என்று சொன்னால், இன்று பள்ளிவாசல்கள் விசாலமாக இருக்கிறது, மஸ்ஜித்கள் தொழுகின்ற வாய்ப்புகள் இருக்கிறது. நபியுடைய காலத்தில் பெண்கள் போய் அவங்க பின்னாடி தொழுதாங்கன்னு சொன்னா அதற்கு நபி அவர்கள் பொறுப்பெடுத்துக் கொள்வார்கள். எந்த பெண்களும் சஹாபி வந்தாங்க, யார சொல்லலாம், என் வீட்டுல நீங்க பெண்களை கூட்டு வாண்டீங்க, முகத்தை மூடுகின்ற ஜில்பாபு கிடையாது, என்ன
செய்வதுன்னு சொல்லும் போது இருந்தா கூட்டுவா, இல்லைன்னா வீட்டுல வைன்னு நாங்க பெருமானார். ஹதீஸில் போய் பாருங்கள். மல்லம் எக்குல்லஹா ஜில்பாபுன், யாருக்கு முகத்தை மறைக்கக்கூடிய அந்த மேல் அங்கி போட்டு வரதுக்கு வாய்ப்பில்லை அவர்கள் வர வேண்டாம். தல்பிஸ் உக்தஹா ஜில்பாபுன், முடிஞ்சா கூட்டுவா துணி போட்டு, இல்லைன்னா வீட்டுல உட்கார வேண்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு பெண்கள் பள்ளிவாசலுக்கு ஈதுகாவுக்கு வருகின்ற முறைகளே தெரியவில்லை. எல்லாம் லிப்டிக் போட்டு நல்ல பூலாம் வச்சு அலங்கரிச்சு ஈதுகாவுக்கு வந்து தொழுகின்றார்கள் என்று சொன்னால், பள்ளிவாசலுக்கும் ஈதுகாவுக்கும் பெண்களை தொழ அழைக்கின்றவர்கள் அந்த சட்டத்துடன் அழையுங்கள் என்ற ஒரு கோரிக்கையும் நான் இங்கே வைக்க ஆசைப்படுகிறேன். நபியுடைய காலத்தில் நடந்துச்சுன்னு சொல்லுகின்றவர்கள் எப்படி நடந்துச்சு என்பதையும் சொல்ல வேண்டும் என்பதற்காக நாம் இங்கே சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. எனவே சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் 69 இடங்களில் சொல்லுகின்றான் என்று சொன்னால், அந்த இப்ராஹிம் நபி லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின் ருசுலி, எல்லா ரசூல்மார்களும் ஒன்றுதான் என்று சொல்லுகின்ற கூட்டம். நாங்க ரசூலுல்லாஹ் ஒன்றுதாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒன்றுதான் என்று சொல்லுகின்றவர்களே 69 இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பேர் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். ஒரு இடத்தில் கூட குர்ஆன்ல நபியை பார்த்து பேர் சொல்லி அல்லாஹ் கூப்பிடவில்லை. 4 இடத்தில் நபியுடைய பேர் குர்ஆனில் வந்தாலும் கூட நபியுடைய பேரை சொல்லி அல்லாஹ் அழைக்கவில்லை என்பதுதான் குர்ஆன் நமக்கு சாட்சியாக இருக்கிறது. எனவே அல்லாஹு தஆலா இன்று எங்கு பார்த்தாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பேர் என்ன காரணங்க? துஆ செஞ்சாங்க. வஜ்அல்லி லிசான சித்கின் ஃபில் ஆகிரின், அல்லாஹ் எனக்காக கியாமத் வரை உண்மையான நாவை ஆக்கு, என்னை பற்றி பேச வேண்டும், என்னுடைய நினைவுகளை நினைவு கூற வேண்டும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டார்கள். இன்று எங்கு பார்த்தாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பேர், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய பேர், ஹஜ்ரா அம்மையாருடைய பேர் என்று சொன்னால் ஒரு குடும்பத்தின் தியாகம் தான் இன்று எல்லா குடும்பமும் நினைவு கூறுகிறது என்பது தான் பெருநாளாக இருக்கிறது. ஏங்க ஈதுல் ஃபித்ர் சின்ன பெருநாங்க, ஈதுல் அல்ஹா தான் பெரிய பெருநாள். நாளை நாம் சந்திக்கின்ற பெருநா தான் ஈதுல் அக்பர், பெரிய பெருநாள். ஏன் அங்கே 30 நாள் நோன்பு வைத்தோம், சின்ன பெருநாள். இது என்ன தெரியுமா? மனிதனை வெட்ட வேண்டிய இடத்தில், உன் நப்சை வெட்ட வேண்டிய இடத்தில் வெறும் அல்லாஹ் 10,000 ரூபாய் ஆடுல முடிச்சிட்டான்னு சொன்னா இது பெரிய பெருநாள். நாம் வெட்டப்பட வேண்டும். ஒவ்வொரு குர்பானி கொடுக்கக்கூடியவரும் என்ன நினைக்க வேண்டும்? அங்கே ஆடு மாடுகள் படுப்பதற்கு தகுதி இல்லை, நான் அங்கே படுக்கப்பட வேண்டும். என்னை காப்பாற்றியவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், என்னை காப்பாற்றியவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இல்லை என்று சொன்னால் ஒவ்வொரு தந்தையும் பிள்ளையை அறுத்து இருக்க வேண்டும். அல்லாஹ் நான் உன்னுடைய குர்பானியை ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து சொன்னானே, என்ன காரணம்? பிள்ளை அறுப்பதற்கு தயாராக ஆனார்கள். இன்று நாம் ஆடு அறுக்கிறது கூட தயாராக இல்லை என்று சொன்னால் நம்முடைய குர்பானிகள் எந்த அளவுக்கு இருக்கிறது? அல்லாஹு தஆலா ஈத் என்று சொன்னால் புது துணி போட்டு பிரியாணி ஆக்கிட்டா ஈது நினைச்சுக்காதீங்க. அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகம் வருது, லைஸல் ஈத் லிமன் லபிஸல் ஜதீத். புது துணி போட்டவனுக்கெல்லாம் பெருநாள் கிடையாதுங்க. இன்னமல் ஈத் லிமன் அமினல் வஈத். பெருநாள் யாருக்கு தெரியுமா? அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை பயந்து யார் கட்டுப்பட்டு நடந்தானோ, லிமன் தாஅத்துஹு தஸீத், வாழ்நாளிலே வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்வுடைய பயம் யாருக்கு அதிகரித்துக் கொண்டே செல்கிறதோ அவனுக்கு தான் உண்மையான ஈத். புது துணி போட்டவனுக்கெல்லாம் ஈது கிடையாது என்றார்கள் சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அல்லாஹ்வை பயந்து பெருநாளை கொண்டாடுகின்ற அந்த குர்பானிகளை கூட அல்லாஹ்வுக்காக கொடுக்கக்கூடிய யாரையும் பார்த்து நீ ஏன்பா இந்த வருஷம் குர்பானி கொடுக்கலன்னு கேட்டு விடாதீர்கள். என்னடா குர்பானி கொடுக்கல யாரையும் கேட்காதீர்கள். அல்லாஹ் அந்த இடத்தில் நம்மை வைக்கவில்லை. யாருக்கு அல்லாஹ் வசதி வாய்ப்பை கொடுத்தானோ அவர்கள் கொடுப்பார்கள். யாரையும் பார்த்து நாம் கேட்க வேண்டிய இடத்தில் கிடையாது. அல்லாஹ் நமக்கு வசதியை கொடுத்தால் அல்லாஹ்வுக்காக குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த கறிகளை ஏழை எளிய மக்களுக்கு, பலஸ்தீன மக்கள், காசாவுடைய மக்கள் உணவுகளுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அரபில் கூட அந்த கறிகள் எல்லாம் நைஜீரியா போன்ற கஷ்டப்படுகின்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது என்ற அடிப்படையில் நாமும் கூட நம்முடைய குர்பானிகளை சரியான முறையில் தகுதியான நபர்களுக்கு இன்னைக்கு பார்க்கிறோம். வாட்ஸ்அப்ல 1000 ரூபாய்க்கு குர்பானி வரைக்கும் வந்துருச்சு. யாருங்க கொடுக்குற 1000 ரூபாய்க்கு? எங்கே ஆடு கிடைக்கிறது, மாடு கிடைக்கிறது? ஆனால் சொல்லப்படுகிறது, மக்களும் ஏமாந்து விட்டு போகின்றார்கள். உங்கள் குர்பானி உங்கள் கையால் அறுக்கப்பட வேண்டும். பெருமானார் மதீனாவிலே 10 ஆண்டுகள் குர்பானி கொடுத்தார்கள். யாரையோ கூப்பிட்டு அறுக்கலங்க, எங்கேயோ கொடுக்கலங்க, தன் கையால் தானே அறுத்தார்கள். குர்பானியில் சிறந்தது நீங்கள் அறுக்க வேண்டும். குறைஞ்சது அறுக்க முடியலையா பக்கத்திலேயாவது நில்லுங்க. நபி பாத்திமா நாயகியை பார்த்து சொன்னாங்க, அவங்களுடைய ஆடு அறுக்கும் போது குமீலி பாத்திமா ஃபஷ்ஹதீஹா, பாத்திமா உன் ஆடு அறுக்க போறோம், நீ அறுக்கலனாலும் பரவாயில்ல பக்கத்துல வந்து நில்லு. ஏன்? இந்த ரத்தம் முதல் ரத்தம் பூமியில் கீழே விழுகின்ற பொழுது அல்லாஹ் உன் பாவத்தை மன்னித்து விடுவான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அல்லாஹு தஆலா வைனலக்கும் ஃபில் அனாமில் ஐப்ரா, அந்த குர்பானி கொடுக்கப்படுகின்ற ஆடுகள் மாடுகள் கால்நடைகளை பார்த்து சந்தோஷப்பட்டுக் கொள்ளுங்கள். ஏன்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், இந்த கால்நடைகளிலே மனிதர்களே உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது. என்ன
என்னங்க படிப்பினை? உங்களுக்காக அது தன் கழுத்தை வைக்கிறது, இல்லை என்றால் நீங்கள் கழுத்தை வைக்க வேண்டும். அல்லாஹ் அந்த ஆடை கொண்டு நம்மை பாதுகாத்து விட்டானே, அந்த ஆடிலே உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹு தாலா குர்பானி உண்மையான முறையில் கொடுக்கக்கூடிய அரஃபாவுடைய நாளை கண்ணியப்படுத்துகின்ற இன்றைய நாள் அரஃபாவுடைய இஃப்தாருடைய நேரத்தில் நாம் எல்லாம் துவா செய்கின்ற சமூகத்திற்காக, பலஸ்தீன மக்களுக்காக, கசாவுடைய மக்களுக்காக, உலக முஸ்லிம்களுக்காக அல்லாஹ் துவா செய்கின்ற ஒவ்வொரு பெருநாளை போல எல்லா நாளையும் முஸ்லிம்களுக்கு சந்தோஷமாக ஆக்கக்கூடிய வாக்கியத்தை தகப்பலல்லாஹு மின்னா, காபாவை கட்டிவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய நாவிலிருந்து வந்த ஒரே ஒரு வார்த்தை ரப்பனா தகப்பல் மின்னா, அல்லாஹ் காபாவை கட்டிவிட்டேன் ஏற்றுக்கொள்வாயாக என்று சொன்னார்களே. பெருநாளுடைய நாளில் ஒவ்வொரு சஹாபியும் முசாஃபா செய்கின்ற பொழுது தகப்பலல்லாஹு மின்னா வ மின்கும், அல்லாஹ் எங்களிடமிருந்தும் குர்பானியை பெருநாளை ஏற்றுக்கொள்வானாக, உங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்வானாக என்ற வார்த்தையை சஹாபாக்கள் சொல்லிக் கொண்டே இருந்தார்களே. அல்லாஹ் நம்முடைய குர்பானிகளையும் பெருநாளையும் அரஃபாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. இது போன்று பல பெருநாட்களை, தியாக திருநாளை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வயதிலே அதிகப்படுத்தி நோய் நொடி இல்லாமல் வாழக்கூடிய பாக்கியத்தை முஸ்லிம் சமூகம் அனைவருக்கும் தருவானாக. ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.